அன்பான மக்களே, ரொம்ப நாள் கழிச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு எவ்வளோ நாள் ஆயிருக்கும் அப்படின்னா, மாசக்கணக்கே ஆயிருக்கும். நம்ம காவேரி இந்த மாதிரி சோலோவா வந்து பசுபதியை வந்து நேருக்கு நேரா மோதுனது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. விஜய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டார். விஜய் வந்து பசுபதியை எதிர்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து காவேரி கொஞ்சம் பின்னாடி தான் இருந்தாங்க. இன்னைக்கு எபிசோடில் தாங்க காவேரி ஃபயராக இருந்தாங்க. சோலோவாக வந்து நம்ம பசுபதி வந்து பயம் காட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நான் வந்து இப்போ கொடைக்கானலில் பார்த்த காவேரியை தான் பார்த்தேன் நான். இப்போ கொடைக்கானலில் ஒரு டைம் வந்துட்டு பயங்கரமாக வந்து பசுபதிக்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி பேசியிருந்தாங்க. இந்த காவேரி தான் நம்ம ஆல்ரெடி எதிர்பார்க்குறோம். இதை தான் வந்து கண்டிப்பாக கேட்குறோம் அப்படிங்கிறது. நிச்சயமாக வந்து நம்மளோட பசுபதி வந்து காவேரி கிட்ட வந்து பயங்கரமாக பயந்துட்டார் அப்படிங்கிறது தான் அந்த படத்துலலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பயத்தை காட்டிட்டா மாறா அப்படின்னு பரமா பயத்தை காட்டிட்டு போயிட்டா பரமா அப்படின்னு சுப்பிரமணிய படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து காவேரி இன்னைக்கு வந்து பசுபதிக்கு பயங்கரமான பயத்தை காட்டிட்டு போயிட்டாங்க. அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு சூப்பராக வந்து இன்னைக்கு ஸ்கோர் பண்ணிட்டாங்க காவேரி. இந்த காவேரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அப்கமிங்கில் நாளைக்கு வர்ற சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு மெயினாக முக்கியமாக நாளைக்கு ஒரு நாளைக்கான எபிசோடில் வந்து நம்ம டிஆர்பி பார்த்தோம் அப்படின்னா ஹை லெவலில் இருக்கும் பாருங்களேன். இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். பயங்கரமாக டிஆர்பி இருக்கும், நிறையவே எதிர்பார்க்குறேன் நான். அந்த மாதிரி ட்ராக் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ அம்மா போட்ட ட்ராக் கொண்டு வந்ததுனால கொஞ்சம் நம்ம எல்லாம் ஒரு டல் இல்லை, கொஞ்சம் மினிமமாக வந்து போயிட்டு இருந்தது. நேற்று ஒரு சின்ன ப்ரொமோவில் நம்ம காவேரி ஹிண்ட்டு கொடுத்து இன்றைக்கி எபிசோடில் வந்து கலக்கி விட்டாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ செம ஹாப்பியாக இருந்துச்சுங்க. காவேரி இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். பயங்கரமாக இந்த மாதிரி இறக்கி விடுங்க, பயங்கரமாக ஃபுல்லாக கலக்கி உள்ளே இறங்கி விளையாடட்டும் அப்படிங்கிறது தான் இனிமேல் அந்த மாதிரி கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம கமெண்ட்ஸ்லாம் நிறைய சொல்ல டீம் அதை பற்றி யோசிப்பாங்க. சரி, காவேரியை வச்சு நம்ம கொஞ்சம் ஏதாவது க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் நாளைக்கு எபிசோடு பயங்கரமாக ஹை லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். நிச்சயமாக அப்படி தான் இருக்க போகுது. அந்த ஃபைட்டை முடிச்சுட்டு காவேரிட்ட வராரு அப்படிங்கிறது தான். அதில் வந்து நிஜமாகவே பயந்துட்டார் பசுபதி அப்படிங்கிறத பயங்கரமாக. சின்ன பசங்களே அப்படின்னு அவரோட நடிப்பு சூப்பருங்க. சின்ன பசங்களே அப்படின்னு இல்லாமல் அவருமே வந்து சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு. இப்போ காவேரி வந்து கார் எடுத்துகிட்டு உள்ளே வருவாங்க பார்த்தீங்களா, திருப்பி வருவாங்க. அப்போ சும்மா பசுபதியை பயங்காட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து வர்றப்போ வந்து அந்த இடத்துலேயே வந்து பசுபதி முகத்தில் வந்து பயத்தோடு வந்து காட்டியிருப்பாங்க. அது சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பசுபதியுமே வந்து சூப்பராக வந்து சின்ன பசங்க அப்படின்னு யோசித்து இது பண்ணாமல் அழகாக வந்து சூப்பராக அவரும் அந்த கேரக்டரை வந்து அப்படியே கேர் பண்ணி கொண்டு போகிறாருங்க. நம்ம பசுபதியுமே சூப்பரில் புள்ள இப்போ காவேரி இன்றைக்கி கலக்கி விட்டுருச்சு. செம்ம பட்டையை கிளப்பி விட்டு செம்ம அப்டேட்டுங்க. காவேரி கிட்டேருந்து இன்றைக்கி சூப்பராக வந்து சீனை முடிச்சு விட்டுச்சு.